எக்ஸசைஸ் 3.7ல் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட், அதாவது செகண்ட் சம்மில் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2x + 5, 2x + 5. ஸோ 2 டேர்ம் கிடச்சிருச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்கும்போது என்னது, 2x + 5 த ஹோல் ஸ்கொயர்டு வரும். ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களோட ஆன்சர் 2x + 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் x + y + z அந்த ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேர்ம் மட்டும் பிரித்து எடுக்கணும். 9x², நெக்ஸ்ட்டு y, அடுத்து z. இதை கொஞ்சம் ஆர்டர் படி எழுதுனீங்கன்னா இப்போ x + y + z த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியாச்சு நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை. ஸோ இப்போ அழகாக 3x - 4y + 5z அப்படின்னு போடலாம். ஹோல் ஸ்கொயர்டு வரும். ஸோ உங்களுக்கு ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது என்ன வரும், 3x - 4y + 5z. அவ்வளோதான் ஆன்சர். இதை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிட்டிங்கன்னா அழகாக ஈக்குவேஷன் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா, இதில் 3 குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4x - 1x - 2. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 7x + 1 x - 2. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 7x + 1 4x - 1. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இங்கே ஏற்கனவே 2 டேர்மாக இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்து வெளியே வரும்போது ஒவ்வொரு டேர்மாக வெளியில் வந்துடும். ஸோ 4x - 1 7x + 1. இதுதான் உங்களோட ஆன்சர்.